வணக்கம் உறவுகளே. இப்பொழுது செல்வகுமார் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். உங்களை ஆஸ்திரேலியா சிட்னிக்கு வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் முதல் பல தரம் வந்திருப்பீங்க நினைக்கிறேன். இல்லை, எப்படி இருக்கு இன்றைக்கு? வெதர் நல்லா இருக்குது. வெதர் நல்லா இருக்குது. நான் இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் 3வது முறை வரேன். லாஸ்ட் செப்டம்பரில் ஒரு முறை வந்திருந்தேன். ரைட். போன ஜூனில் வந்தேன். இப்போ வந்து 3வது முறை வரேன். 3வது முறை வந்துருக்குறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட ஆஸ்திரேலியாவுக்கு வரைக்குள்ளே? சிறப்பாக இருக்குது. அமைதியான கிரைம் ஃப்ரீ கண்ட்ரி. ஸோ அதுதான் இது. ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் நல்லா. கூடுதலாக வந்து ஆஸ்திரேலியாவில் எனக்கு பிடிச்ச விஷயங்களில் ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து எவ்ரி இயர் சரியான இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயினோம். அந்த வகையில் நியூ சவுத் வேல்ஸ் சிட்னியில் கூட நிறைய மெட்ரோ சிஸ்டம் இருக்குது. லைட் ரயில், மற்றது பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ், ஃபெரிஸ், இது எல்லாத்துலேயும் ஓப்பல்னு சொல்லி ஒரு கார்டு இருக்குது. அதை எடுத்திங்கன்னா எல்லா இடமும் நல்ல சந்தோஷமாக போய் வரலாம். அது நாங்கள் அந்த டாக்ஸியோ அல்லது மற்ற பிடிக்கலாம் பார்க்க ஈவன் கார் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு இடத்தையும் போய் இறங்கிட்டு அந்த மாதிரி அது நான் இப்போ வடிவ என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்குது. மற்றது இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வாராக்களும் சிட்னிக்கு வாராக்கள் அதை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணணும் என்ன. அப்போ தான் அந்த அது நான் பொதுவாக அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு அல்லது ஈவன் மலேசியாவில் வந்தால் கூட நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூடுதலாக பாய்க்கிறேன். பத்துகேவுக்கு போகிறதுக்கு அந்த கோயிலுக்கு கூட மலேசியா சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் என்ன சொல்கிறோம், மெட்ரோ தானே. மெட்ரோ எடுக்கக்குள்ளே சரியான ஈஸியாக இருக்கும். எல்லார்ட்டையும் சொல்ல 2 டைப்பான ட்ரெயின் இருக்காங்க. எல்ஆர்டி ஒன்று இருக்குது, எம்ஆர்டி ஒன்று இருக்குது. எல்ஆர்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது தானே. சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. நான் அதில் வந்திருக்கேன். பிரிக்ஃபீல்ட் ஏரியாவில் இருக்குது. பிரிக்ஃபீல்டில் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன். இல்லை, மற்ற இன்னும் ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல, இன்னும் ஒரு இடம் இல்லை. அது பிரிக்ஃபீல்டில் தான் வந்து மெயின் ஸ்டேஷன். அந்த சென்ட்ரல் சென்ட்ரல் சொல்லுவாங்க. கேஎல் சென்ட்ரல். ஆமாம், அதில் வந்து அந்த இடத்துல இருந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுனாலும் ட்ரெயின் செப்பரேட்டாக இருக்குது. அங்கே அந்த கேஎல் சென்டர்லேருந்து சிங்கப்பூருக்கும் போகலாம். மலேசியாவில் எல்லா இடத்தையும் இணைக்கிறது அது கேஎல் சென்டர். பட் இன்னும் ஒரு ஸ்டேஷன், பழைய ஸ்டேஷன் ஒன்று இருக்குல்ல, ஓல்டு ஸ்டேஷன் ஒன்று. ஆமாம், அது இது நியூ, அதாவது மாடர்ன்ஸில் இருக்கு. நல்லா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். வந்திருக்கிற இங்கே சந்திச்சதில் மற்ற நன்றி செல்வகுமார் அவர்களே. உங்களுடைய இந்த பயணத்தின் நோக்கத்தை சொல்வீங்களா? என்ன மாதிரி இருக்கு? மற்றது உங்களுடைய செயற்பாடுகள். சந்திரிகா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், முதல்ல சொல்லியிருந்தாங்க. நாங்கள் முதல் ஒரு அறிமுகம் ஒன்று கொடுத்துருந்தோம் உங்களை பற்றி. நீங்கள் வரக்கு முதல் அதை பற்றி சொல்லுங்கள். உங்களை பற்றி இது வந்து நான் வந்து உலக தமிழ் வர்த்தக சங்கம், உலக தமிழ் வம்சவலை அமைப்பு, 2 அமைப்புக்கும் நான் தலைவராக இருந்து செயல்பட்டுருக்கேன். 2015 இந்த அமைப்பு செயல்பட்டுருக்கு. இந்த அமைப்பு மூலம் உலகம் ஃபுல்லாக தமிழர் வந்து தமிழருக்குள்ளே வியாபாரம் பண்ணணும், தமிழர் வந்து ஒரு பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்றது. நம்ம பணம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரு விஷயம், நான் ஒரு பொருள் விற்கிறேன்னா அவங்கக்கிட்ட இருக்கணும், இல்லாட்டி இவங்கக்கிட்ட இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த அது வந்து இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் அது மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து 2ஆம் தர மக்களா 3ஆம் தர மக்களா அப்படிலாம் நம்மளை தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம். நம்ம நிச்சயமாக அதை வந்து நம்ம பொருளாதாரத்தில் உயர்ந்த நம்ம வந்து முதல் தரத்துக்கு வந்துடலாம். நம்ம எல்லாமே அரசாங்கம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணுன்றதை விட நமக்கு நாமேன்ற மாதிரி செய்யணுன்றதுக்கு தான் வந்து இது செயல்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம். இது 10 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் பல்வேறு நாடுகளில் இருக்க தமிழர்களை அடைச்சி உலகத்தமிழ் வம்சாவளி மாநாடு நடத்திட்டு இருந்தோம். அது அப்படியே பரிமாண வளர்ச்சியில் வந்து 10 ஆண்டுக்கு அப்புறம் வந்து தமிழர்களை தேடி ஒவ்வொரு நாடுக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி. அவங்க வரும்போது 10 ஆண்டுகளில் என்னங்க இங்கே நடத்துகிறீங்க, எங்களுக்கு வரும்போது நிறைய செலவுகள்லாம் ஆகுது, நீங்கள் வேறு நாடுகளுக்கு எங்கள் நாடுகளாக வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு டைம் 11ஆவது ஆண்டு மலேசியாவில் பினாங்கு மாநில அரசாங்கத்தோட உதவியோட டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு அவர் சீரிய தலைமையில் பினாங்கு மாநில முதல்வர் வந்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சு ஒரு பெரிய லெவலில் போனாங்க. அந்த டைம் வந்து அக்கா கூட வந்தாங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து நிறுவனதற்காக அங்கே பினாங்கு மாநில முதல்வர் கையால் வந்து இவங்களுக்கு வந்து விருது ஒன்று வழங்கப்பட்டது. ஸோ மொத்தம் 3 விருது தான் நடந்தது. ஒரு விருது இவங்களுக்கு, ஒரு விருது மலேசியாவில் முதல் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினவருக்கு ஒரு விருதும், இன்னொருத்தருக்கு சமூக நலன் கருதி ஒரு விருதும். இப்படி தான் மொத்தம் 3 விருது தான் சாதனை தமிழன் விருது கொடுத்தோம். நிச்சயமாக. ஆமாம். ஸோ அந்த விருதில் வந்து 3 பேருக்கு தான் நடந்தது. அதில் ஒரு விருது திருவள்ளுவர் சிலை ஆஸ்திரேலியாவில்
நிறுவனத்துக்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டது. வாழ்த்துக்கள் அக்கா. நாங்கள் அதை பற்றி முதலும் பேசியிருந்தோம். உண்மையிலேயே அது இந்த காணொலியில் கூட அதை பற்றி பேசியிருந்தோம். வாழ்த்துக்கள். அந்த வகையில் உங்களுடைய முனைப்பானது, இந்த முனைப்பு உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதாவது உலக நாடுகளிலே தமிழர்கள் புலம்பெயர்ந்து, தமிழகத் தமிழர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தின் காரணமாக புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், ஃபிஜி இந்தியர்கள், அவ்வாறு பல இடங்களிலும் நீங்கள் சொன்ன மாதிரி தங்களுடைய தொழில் சார்பான பல ஒரு உச்சம் கண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து அதை எவ்வாறு நாங்கள் ஒருமுகப்படுத்தி எங்களை ஒரு பலமுள்ள சக்தியாக, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நாங்கள் ஒரு அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாடுகளும் அப்படித்தான். நான் சொன்ன நாடுகள் எல்லாத்திலையும், இலங்கையில் கூட இப்பயும் அப்படித்தான். யுத்தத்தின் பின்பு அங்கு இன்னும் அது ஒரு பொருளாதாரத்தின் மூலம் அல்லது கல்வியின் மூலம் நாங்கள் எந்த அளவுக்கு மேலே வரமோ அப்போதான் எங்களை ஒரு கணக்கெடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய முனைப்புகளை நீங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா அப்படியான நாடுகள் எல்லாம் பெற்றுக்கிறீங்களா? ஆமாம், சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன திட்டம்னா, கடந்த ஆண்டு மலேசியாவில் நடத்தணும். அந்த ஆண்டுலேயே அக்கா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் நாட்டிலையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த நாட்டுக்கு ஆஸ்திரேலியாவில் செய்கிறோம். இங்கே இந்திய தூதர் தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் பல்வேறு உதவிகள் எல்லாம் செய்யணும். அந்த இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசும் ப்ளஸ் என்எஸ்டபிள்யூ கவர்மெண்ட், என்எஸ்டபிள்யூ மாநில அரசு, என்எஸ்டபிள்யூ 2 மாநில அரசு, இந்திய அரசு உதவியோட இந்த நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3%, 4% தான் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க. மீதி 96% ஒர்க்கிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் அடுத்து எங்களோட கமிட்டியில் இது பண்ணும்போது ஒர்க்கிங் கேட்டகரியாக இருக்கிறவங்கள பிஸ்னஸ் மேனாக உருவாக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். நாங்கள் ஆண்டுதோறும் 500 MBA ஸ்டூடெண்ட்டுங்களை பிஸ்னஸ் மேனாக உருவாக்குறதுக்கான செயல் திட்டத்தை நடத்திக்கிட்டு வரோம் நாங்கள். அதனால் இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நாங்கள் இதை நிகழ்ச்சியை நடத்தி இந்த நாட்டில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு சைட் பிஸ்னஸும் ஒன்று பண்ணணும். ரெண்டாவது எந்த நாட்டில் என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படிப்புன்னு போனால் இன்ஜினியரிங், டாக்டர், இப்போ ஐடி அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போது படிப்பில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள் இருக்குது, என்ன பிஸ்னஸ் கொண்டு வரலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் அந்தந்த நாட்டில் போயிட்டு அவங்களுக்கு இப்போ கல்வியாளர்களும் வராங்க, மாநில அமைச்சர்களும் வராங்க, தமிழ்நாட்டு மாநில அமைச்சர்கள் பெருமக்களும் வராங்க. அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது உலகம் ஃபுல்லாக 13 நாடுகள், 153 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ அந்த நாடாளுமன்றலாம் எல்லாம் சேர்த்து உலகத்தமிழ் பாராளுமன்றம்னு உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இதன் மூலம் என்னென்னா அந்தந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிஸ்னஸை உருவாக்கி அவங்க பொருளாதாரத்தை உயரணுன்றது தான் இதோட நோக்கமாக இருக்குது. இது நாங்கள் கட்டணம் எதுவும் வாங்குறதில்ல, இலவசம் தான். ஒரு ஒர்க்கிங் கேட்டகரியாக இருக்கிறவங்க கூட அந்த 2 நாள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டாங்கன்னா, அந்த கலந்துக்கிட்டு அந்த யார் ஸ்பீச் கொடுக்குறாங்களோ அதை நாலேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட பணமே இல்லைன்னா கூட ஒரு கன்சல்டன்சியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு பணம் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த நாட்டில் இந்த சலுகைகள் இருக்குது, இந்த நாட்டில் இந்த லோன்ஸ் இருக்குது, இந்த நாட்டில் இவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருக்குது, பெண்களுக்கு என்ன கிராண்ட் இருக்குது, மென்னுக்கு என்ன கிராண்ட் இருக்குது, இதெல்லாம் அவங்க இந்த 2 நாள் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டால் அது தெரியும். அது மூலயமா அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம். நிச்சயமாக நல்ல ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்கள் செல்வகுமார் அவர்களே. உண்மையிலே எனக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்குது. அதை கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட மைக்ரேட் பண்ணி 30 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. என்னுடைய அதிகமான காலத்தை நான் அரசு துறைகளிலோ அல்லது தனியார் துறையில் வேலை செய்து அவர்களுக்கு நிறைய உழைச்சி கொடுத்துட்டேன், பல பேருக்கு உழைச்சி கொடுத்துட்டேன். ஆனால் என்னுடைய கடைசி காலத்தில் நான் யோசிச்சு நானாக ஒரு நிர்வாகத்தை துவங்கி செய்தால் என்னென்று நான் இங்குள்ள டிப்ளமா இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதை MBA செய்திருந்தேன். அந்த நேரத்தில் அப்புறம் யோசிச்சு இவ்வளவு காலமும் தவற விட்டுட்டேனே இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி. இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் அல்லது நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஒரு பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸை ஒரு நிர்வாகத்தை எந்தெந்த துறை சார்ந்திருந்தாலும் அதனை ஆரம்பிப்பதன் மூலம் இங்கு ஆஸ்திரேலிய அரசானது நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்டை கொடுக்கிறார்கள் ஒரு வியாபாரிகளுக்கு அல்லது ஒரு பிஸ்னஸை செய்கிறார்களுக்கு எல்லாம். அந்த வகையில் அதை பெற்று
கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தவறாக கொடுக்கக்கூடாது. நாங்கள் சும்மா போய் ஒரு மேசையில் ஒரு அறைக்குள்ளே இருந்து இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறதுன்னு பார்க்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக நான் அதை உணர்ந்து விட்டு யோசித்தேன். நான் இந்த வாழ்க்கையில் அறவாசி ஏன் அந்த காலத்தை வேஸ்ட் ஆக்கிட்டோம்னு சொல்லி. இப்போ நாங்கள் கொண்டு வர்றது வந்து இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சிறு குறுந்தொழில் அமைச்சகம் வந்து இங்கே வந்து அரங்கங்கள் அமைக்கிறாங்க. சிறு குறுந்தொழில் அமைச்சகங்கள் அரங்கிறாங்க. அந்த அமைச்சகங்கள் மூலயமா இந்த நாட்டில் இருக்கிற சிறு குறுந்தொழில் அதிபர்களை ஒன்றா இணைக்கிறோம். அந்த ஒன்றா இணைச்சி இவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இந்தியா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 30 நாடுகள்லேருந்து தமிழர்கள் கலந்துக்கிறாங்க. 30 நாடுகள்லேருந்து தமிழர்கள் கலந்து 80 வர்த்தக சங்கங்கள் கலந்துக்கிறாங்க. 80 வர்த்தக சங்கங்கள் வராங்க. ஸோ இந்த 80 வர்த்தக சங்கங்கள் கூட நீங்கள் வந்து பிஸ்னஸ் நீங்கள் வந்து ரிலேட்டடாக செய்யலாம். ஸோ ஒரு சிலருக்கு டெக்னாலஜி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி விரிவுபடுத்துவாங்க. இது மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணலாம். ஒன்றுமே இல்லைனா கூட வந்து எல்லாருக்கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணால் அது ஒரு நாலேஜ் அது மூலயமா அடுத்து நான் இப்போ சொல்லிக்க இப்படி ஒரு நிறுவனம் அல்லது உங்களை மாதிரி ஒரு ஆள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இங்கே வந்திருந்து அல்லது 20 வருஷத்துக்கு முதல் வந்திருந்திருந்தால் பல்வேறு மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும். நான் பார்த்ததில் வந்து கூடுதலாக டொரண்டோ கனடாவில் வந்து தமிழர்கள் நிறையவே இவ்வாறான வேலைகளை செய்து முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள். அதை நான் பாராட்ட வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் கனடாக்கு போகல அதை பார்த்து பெருமைப்படக்கூடியதாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய தமிழாக்கள் அங்கே நிறைய பிஸ்னஸ் செய்து சின்ன சின்ன சிறு கைத்தொழில் கூட செய்து வருகிறார்கள். சாதாரணமாக ஒரு கிளீனிங் பிஸ்னஸை கூட தானாக ஆரம்பித்து வருகிறார்கள். இங்கே பார்த்தா அப்படி இல்லை, தாங்கள் தான் போய். ஆனால் இப்பொழுது எதிரியாக வந்திருக்கும் இலங்கை தமிழர்கள் பலர் இங்கு நான் பார்த்துருக்கேன். அவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அல்லது கிளீனிங் இண்டஸ்ட்ரி அல்லது ஏதாவது உண்டு. அவர்கள் படித்து வந்து ஒரு எலக்ட்ரீஷியன்ஸ் அப்படி நிறைய அக்கா வந்து அதில் நிறைய அனுபவம் இருக்குது. சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ வந்து ஒருவர் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து தன்னம்பிக்கையை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். நான் கேட்டேன், எதுக்கு நீங்கள் வெளியில் காசு கொடுத்து தன்னம்பிக்கையை ஊற்றுறவங்களை பற்றி கேட்டு வரீங்க? அகதிகளாக வந்தவர்கள் வந்து 28 நாள் 30 நாள் பயணம் செய்து வருகின்றார்கள். இங்கே வருவார்களா என்பது நிச்சயம் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கப்பலில் ஏறி வர்றாங்க. ஒரு காசையும் கொடுத்துட்டு இடையில ஆமி பிடிக்கலாம் அல்லது கடலில் எதுவும் நடக்கலாம். அந்த ஒரு மன உறுதியோடு வந்து இங்கே அகதி அந்த அந்தஸ்து கிடைக்காமல் ஒரு 5 வருடம் 8 வருடம் கூட இருந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவருடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வந்து ஒரு இடத்தில் வேலை செய்து முதலில் வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து வேலை செய்பவர்களிடம் வேலை செய்கிறார்கள். பிறகு வேலையை கற்றுக்கொண்டு ஒரு ஒழுங்கான ஒரு வேலைக்கு போகும்போது 2 வேலை 3 வேலை செய்து அங்கே வீடு கட்டி அந்த மனைவி மக்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு இங்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் என்று சொல்லக்கூடிய உணவகத்தில் வேலை செய்யும் போது அங்கு முதலில் பரோட்டா போட்டுக்கொண்டு எடுபடி வேலை செய்தவர்கள் கொஞ்ச நாளில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கடையை வாங்குவார்கள். 2-3 பேர் சேர்ந்து வாங்குவார்கள். பிறகு அவர் இன்னொரு கடையை வாங்குவார், ஒரு வீட்டை வாங்குவார், இன்னொரு வீட்டை. இதெல்லாம் எனக்கு வழக்கமாக இந்த அகதிகள் இங்கே வந்தவர்கள் என்னிடம் அந்த வக்கீல் தேவை என்று வரும்போது அந்த புரிந்துணர்வு எனக்கு இருக்கின்றது. அவர்களிடம் இல்லாத தன்னம்பிக்கையே தொலைக்காட்சியில் ஒருவர் கோட்டை மாட்டிக்கொண்டு இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்பவரிடம் வந்துவிட முடியும். அப்போ இங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு தான் எப்படி நீங்கள் வளர்ந்தீர்கள், எப்படி வாழ்ந்தீர்கள்னு அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறு வர்த்தகர்களாக இருக்கின்றார்கள். இன்று விழாக்கள் நடத்துகின்றார்கள். பெண்டிலில் எடுத்துக்கொள்ளுங்கள், துங்கபியை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வர்த்தக அமைப்புகள் எல்லாம் செய்கின்றன. இவற்றை எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது ஒரு பெரிய அமைப்பாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு நான் ஐடியில் இருக்கின்றேன், நான் அக்கவுண்டில் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன தொழிலை காட்டிக்கொண்டு நாங்கள் வர்த்தக சங்கம் நடத்துவோம் என்று முன்வருவதை விட இவர்கள் எல்லாரையும் இணைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. நிச்சயமாக அருமையாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து மைக்ரேட் பண்ணக்குள்ளே எந்தெந்த ஸ்கில்லில் வந்து அந்த ஒரு வேலையை தேடுவார்கள், வேலையை கிடைப்பேன். நானும் அப்படி தான் செய்கிறேன். வேலையை கிடைச்ச உடனே அதிலேயே போய் ஒரு கூட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துருவோம். அப்போ அதிலிருந்து வெளியில் வருவது சரியான கஷ்டமாக இருக்குது. அதுக்கு உங்களை போன்று அதில் அனுபவம் உள்ளவர்கள், அதை கற்பிக்கக்கூடியவர்கள், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியவர்கள் வரும்பொழுது தான் அப்படி ஒரு சக்தி கிடைக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஆளோட பேசிக்கலாம் எங்களுக்கு கிடைக்குது. ஒரு அக்கௌண்டன்ட் உண்மையை சொல்ல 2வது சரி நீங்கள் இது கனகாலமாக அப்படி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வேறொரு ஆட்களுக்கு செய்து அவர்களுக்கு லாபத்தை கொடுத்து கொள்வார்கள். நீங்களாக செய்யும் பொழுது நீங்களே ஆட்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய சமூகத்தில் உள்ளவரை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் நீண்ட காலத்தில்
எமது சமூகம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பலம் வாய்ந்த ஒரு சமூகமாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குல்ல. அந்த நாடுகளிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பெரியவர்கள் வந்து பேசக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்கள். அவர்களுக்குள்ள அந்த ஸ்டிக்மான்னு சொல்வார், அதிலிருந்து பொலிக்கிட்டு வராது அதை எவ்வாறு கொண்டு வரலாம், மற்றது கிளையண்ட்டு கொண்டு வரதும் அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக இல்லை. இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சுய தொழில் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இப்போ வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 பெண்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யாத வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சுய உதவி குழுக்கள்லாம் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 98லேருந்து அந்த சுய உதவி குழுக்கள் வந்து செயல்பட்டுருக்கு. 1998லேருந்து செயல்பட்டுருக்கு. அந்த 1998லேருந்து செயல்பட்டுருக்க சுய உதவி குழு இன்றைக்கி 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் இருக்குது. இதுக்கு வந்து பெண்கள் முன்னேற்றம் உமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒன்று இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். சமூக நலத்துறை கீழே அது வந்து செயல்பட்டுருக்கு. அதுக்கு துறை சார்ந்த ஐஏஎஸ் என்வின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய டிஆர்ஓஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த இதுலேருந்து என்னென்னா ஒரு 10 பெண்கள் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குறது. அப்போது ஒரு ஆள் 5,000 போட்டு ஆரம்பிப்பாங்க. ஒரு 20 பேர்னா 1 லட்ச ரூபா ஆச்சு. தமிழ்நாடு அரசு வந்து 1 லட்ச ரூபா லோன் கொடுக்கும். 2 லட்சம் சேர்த்து அந்த 10 பேர் வியாபாரம் பண்ணாங்க. அப்போ அது வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஆகும்போது அரசாங்கம் இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கும். ஸோ இப்படி வந்து நிறைய பெண்கள் கிராமங்களில் அவங்க ஊரில் இருக்கும்போது அவங்களே வந்து செய்யலாம். வீட்டில் வந்து ஒரு காட்டன் கேரி பேக் உற்பத்தி பண்ணலாம், ஒரு டைப்பர் வந்து ரெடி பண்ணலாம், சானிடரி நாப்கின் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்றியமையாதது. இன்றைக்கி குளோபல் வார்மிங்கில் வந்து காட்டன் கேரி பேக்லாம் வந்து இன்றியமையாது. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி நிறைய தொழில் இருக்குது. வீட்லேயே வந்து பெனாயில் தயாரிக்கலாம், வீட்லேயே வந்து சவுக்காரன்னு தமிழில் சொல்லுவாங்க, சோப்பு, வீட்லேயே சோப்பு தயார் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இது மாதிரி உற்பத்தி பண்ணுற நிறுவனங்கள்லாம் வந்து இங்கே வராங்க. ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு வந்து தமிழக அரசு அமைச்சு வைக்கிறாங்க அந்த இது. அதே மாதிரி வந்து எம்எஸ்எம்இ சிறு குறுந்தொழில் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து 10 அரங்கங்கள் வருது. அது அவங்க வந்து எப்படி சிறு குறுந்தொழில் பண்ணோம், அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் எப்படி டைப் பண்ணலாம், இங்கே இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப். அப்புறம் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அதாவது புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க அதை இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு கூட நாங்கள் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி இப்போ இங்கே என்எஸ்டபிள்யூ அவங்க வந்து இன்வால்வ் பண்ணிடுறாங்க, இந்த அரசாங்கம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்எஸ்டபிள்யூ கவர்மெண்ட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இரு மாநில அரசு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து என்எஸ்டபிள்யூவில் ஒரு புரிந்துணர்வு செய்யலாம். இங்கே இருக்கிற தமிழர்களும் அங்கே இருக்கிற தமிழர்களும் இணைஞ்சு செய்கிறதுக்கும் செய்யலாம். இல்லை இந்த என்எஸ்டபிள்யூட பிரீமியர் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் செய்யலாம். இதெல்லாம் வந்து இந்த 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 நிகழ்ச்சி நடத்தும் போது அதுக்கான உள்நோக்கங்கள் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்குது. இது மாதிரி செயல் திட்டம்லாம் எங்களுக்கு அங்கேருந்து நாங்கள் ஒரு அரசாங்கம் மூலயமா அங்கே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம். இந்த அரசாங்கம் வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் செயல் திட்டத்தில் செயல்பட்டுருக்கும். ஸோ பினாங்கு மாநில அரசாங்கம் வந்து தமிழ்நாடு கூட இணைஞ்சு பண்ணுறதுக்கு இப்போ தனியாக ஒரு பினாங்குக்கு தனி ஃப்ளைட்டே விட்டுட்டாங்க தமிழ்நாடு அரசுக்கும். அதுக்கும் இப்போ மலேசியாவுக்கு வரேன்னா 4 மணி 3.25 மணி நேரம் ஆகுது. ஆனால் பினாங்கு வரதான் 3 hour 10 நிமிஷம். இப்போ அதுக்கு 80% இண்டிகோ ஃப்ளைட்டு ஃபுல்லாக போகுது. ஸோ அது மாதிரி அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் என்எஸ்டபிள்யூ இப்போ சிட்னி, மெல்பர்ன் இங்கே வந்து இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு என்ன பண்ணலாம். இப்போ இருக்கிற அரசாங்கம், தமிழக அரசு சரி, அரசாங்க உயர்ஸ்தானிகளும் சரி, அவங்க வந்து எந்தெந்த நாட்டில் என்னென்ன தமிழர்களுக்கு வந்து என்னென்ன உதவி பண்ணணும், வரணும், அது இலங்கை தமிழர்களாக இருக்கலாம், தமிழர்களாக, மலேசியா தமிழர்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி உதவிகள்லாம் செய்யலாம். உதாரணத்துக்கு என்ஆர்டி டெஸ்க்கு அக்கா தான் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு தலைவராக இருக்கிறாங்க. தமிழக அரசு அதற்கான அந்த அவங்களுடைய பிரதிநிதியாக தமிழ் வளர்ச்சி மன்றம் தான் செயல்படுது. அவங்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் தான் இங்கே பார்த்தோம். நன்றி. அது நல்ல விஷயம். நீங்கள் என்னன்னா அது சம்பந்தமாக இப்போ நான் சொல்கிற மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள்கிட்ட வந்தால் இங்கே கண்டக்ட் பர்சனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஒரு முயற்சி, அதாவது ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் சர்வீசஸ் இருக்குது தானே. இப்போ ஐடி சர்வீசஸோ இல்லாட்டி என்ஜினியரிங் சர்வீசஸ் அல்லது கட்டடத்துறையிலோ அல்லது மெடிக்கல் சம்பந்தமான நாலேஜ் வந்து புலம்பெயர் நாடுகளில் பலர் வெவ்வேறு நாலேஜை வச்சுக்கணும். ஸ்கேனிங் அல்லது இசிஜி அப்படியானது
வசதிகள் எல்லாம் அது இந்தியாவிலும் இப்பொழுது பல சிறப்பாக இருக்கிறது. இதை எவ்வாறு அங்கு எடுத்து இல்ல செல்லலாம்? மருத்துவ சுற்றுலான்றது வந்து ஒரு பெரிய மார்க்கெட். ஆமா. இன்னைக்கு வந்து இங்க வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணோம்னா ஒரு சின்ன வேலை செய்யறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் பணம் இலவசமாக பண்ணது. ஒரு சில பிரைவேட்டா அவசரமா பிரைவேட்ல போய் பண்ணும்போது பெரிய பொருட்செலவாகுது. ம். அதை வந்து இலங்கையிலேயோ இல்லை தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ பண்ணுறதா இருந்தால் 70% வந்து குறைஞ்ச செலவு வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ம். அது மாதிரி இருக்குது. இதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு நாடுகளில் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது அந்த நாட்டுக்குள்ளே தான் வந்து அந்த இன்சூரன்ஸ் செயல்படும். ஆமாம். வெளிநாட்டில் செயல்படாது. அந்த எங்களோட அமைப்பு மூலயமா இந்த நாட்டோட இன்சூரன்ஸும் வெளிநாட்டில் கேஷ்லெஸ்ல செய்கிற அளவுக்கு பண்ணக்கூடிய வழிமுறைகள்லாம் இருக்கிறதா இருக்கு. இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கிற மெடிக்கல் அசோசியேஷன் இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாடுகளும் இப்போ நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ் டாக்டரை ஒன்றா இணைச்சிட்டு வரோம். அதுக்குன்னு ஒரு 8 ஆண்டுகள் வந்து யாருக்குமே வந்து உடனடியாக டாக்டர் வந்து ஒரு மீட்டிங் போடணும் இல்லை ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணால் முடியாது. எப்படி இந்திய மெடிக்கல் கவுன்சில் இருக்கோ, எப்படி இலங்கை மெடிக்கல் கவுன்சில் இருக்கோ, அதே மாதிரி வேர்ல்டு வைடு வந்து ஒரு நாட்டிலையும் தமிழ் மெடிக்கல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து அந்த டாக்டர்ஸ்லாம் ஒன்றா இணைச்சிட்டோம். ஆண்டுதோறும் அழைச்சி விருது கொடுக்குறோம். அந்த விருதில் கூட பார்த்திங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து டாக்டர் கேதீஸ்வரனை வந்து 2023 கேரளா ஆளுநர் கையால் அவருக்கு விருது கொடுத்து கௌரவித்தோம். ஸோ அது மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். அந்த டாக்டர்ஸ் இங்கே சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டாக்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் இருக்குது. அவங்க கூட இணக்கமாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எப்படி வந்து மருத்துவ உதவியெல்லாம் வந்து குறைஞ்ச செலவில் செய்யலாம் அப்படின்றது அதுக்கான இந்திய கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இணைஞ்சு நிறைய வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது நீங்கள் சொன்னது புரிகிறதா வந்தால் இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் ஹெல்த் சிஸ்டம், அது கவர்மெண்ட் மெடிக்கேர் சிஸ்டம் வந்து இருக்குது. இப்போ மெடிக்கேர் சிஸ்டத்தில் கூடுதல் நாட்கள் இருப்பார்கள், அங்கே இன்சூரன்ஸ் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அதில் ஒரு நீண்ட வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லுவார்கள், கீ ஒன்று இருக்கும். பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ செஸ்ட் பெயினில் இருக்கிறதாக வந்தால் உடனடியாக அவர்களுக்கு பைபாஸோ அல்லது ஹார்ட் சர்ஜரிஸ் ஒன்றும் செய்யலாம் இருக்கும். அவர்கள் இந்தியாவில் இந்த மெடிக்கல் டூரிசம் என்ற மருத்துவ சுற்றுலாவில் வந்து செய்யக்கூடிய என்ன மாதிரி அதை தொடர்பு? அது வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பிங்க் ஹெல்த் கேர்ன்ட்டு வந்து இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு கீழே ஒரு சப்சிடரி நிறுவனம் ஒன்று இருக்குது. சப்சிடரி நிறுவனம் பிங்க் ஹெல்த் கேர்னு இருக்குது. அதுக்கு வந்து இங்கே ஒரு நிர்வாகிகளை வந்து நியமிச்சிருக்கிறோம். அது கூடிய விரைவில் தெரியப்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சியில வந்து அதை தெரியப்படுத்துவோம். அதுக்கு வந்து இந்தியாவிலிருந்து 10 ஒரு பிரபலமான மருத்துவ நிறுவனங்கள், அப்போலோ போன்ற நிறுவனங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில வராங்க. டாக்டர்ஸ்லாம் கூட கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த மருத்துவ சுற்றுலாவும் இதுல இருக்கும். நிச்சயமாக. இப்போ அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒன்று வந்து இங்கே பாரம்பரியமாக தமிழராக இருந்தவர்கள் ஒருவர் பணம் கொடுத்து உடனடியாக செய்ய வேண்டும், என்னிடம் பணம் உள்ளது, நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக செய்யலாம் தமிழ்நாட்டுக்கு போனால் இந்த ஹாஸ்பிட்டல், அதை கூட செய்யக்கூடிய வசதி இருக்கா? இந்த நாட்டில் இருக்கு. நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு இங்கே இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூட பேசிகிட்டு இருக்கோம். டெலிமெடிசன் சென்டர் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு கூட உடன்பட்டு இந்த நாட்டு அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு டெலிமெடிசன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம் இந்த அமைப்பு மூலயமா. அது மூலயமா வந்து இங்கேருந்து இப்போ ஒரு டாக்டர்கிட்ட உடனடியாக அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து மெடிக்கல் இப்போ வந்து அமெரிக்காவிலேயோ இல்லை வந்து இந்தியாவிலேயோ இல்லை இலங்கையிலேயோ, இப்போ நிறைய பேர் புலம்பெயர் தமிழர்கள் இப்போ இலங்கையில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இலங்கைக்கும் வந்து அந்த டெலிமெடிசன் சென்டர் வந்து ஒன்று இங்கே நிறுவனத்துக்கு இருக்கிறோம். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு சின்ன முதலீட்டாளர், ஸ்மால் தான், பெருசாலாம் இல்லை, ஒரு $7,000 இருந்தால் அந்த டெலிமெடிசன் சென்டர் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி வந்து ஒரு 2-3 பேர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த டாக்டர்ஸ் கூட நாங்கள் டைப் பண்ணுறோம். இங்கே தென்னிந்திய டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கூட டைப் பண்ணி அந்த இதுவும் சரி. ஏன்னா இப்போ அக்காவோ இல்லை நானோ இல்லை நீங்களோ சொன்னால் யாரும் வந்து ஒரு வலி இருக்கிறவங்க நம்ப மாட்டோம். ஒரு டாக்டர் சொல்லும் போது தான் அவங்க நம்புவாங்க. ஸோ அந்த துறை சார்ந்த ஆளுங்க கூட வந்து நம்ம நன்றி செல்வகுமார் அவர்களே. மற்றது இன்னும் கொண்டாச்சினால இப்போ நாங்கள் பிஸ்னஸை பற்றி கழிஞ்சிருந்தோம், மெடிக்கல் டூரிசம். பட் இன்னும் வந்து கூடுதலாக கல்வி, அதாவது இங்கே உள்ள ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி MBA செய்ய வேணும், ஒரு டிகிரி ஒன்று செய்ய வேணும்,
ஃபுல் டைமாக நான் மருத்துவத்தில் செய்யணும், பட்டம் பெற வேண்டியிருக்கு என்று சொன்னால் இங்கே சில பேருக்கு கிடைக்காது. அவர்கள் எவ்வாறு மருத்துவக் கல்வி மருத்துவக் கல்வி இந்தியாவில் வந்து என்ஆர்ஐ கோட்டாஸில் வந்து நம்ம போகலாம். அது வந்து இந்தியனாக இருந்தால் இந்தியாவில் போய் ஒரு நீட் எழுதி அவங்க பண்ண முடியும். அது இல்லை நம்ம வந்து இந்தியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னா மலேசியா போனீங்கன்னா அதுக்கு நீட் எல்லாம் கிடையாது. ஸோ மலேசியாவில் போயிட்டு நம்ம வந்து பணம் கட்டி படிக்கலாம், அது வாங்கி கடன் வாங்கி நம்ம படிக்கலாம். ஸோ மலேசியாவில் இந்த இதில் வந்து எஜுகேஷன் டூரிசமும் இந்த ஒரு டூரிசம்னு ஒரு பெவிலியன் ஒன்று போடுறோம். அதில் வந்து மெடிக்கல் டூரிசம், ப்ராப்பர்ட்டி டூரிசம், எஜுகேஷன் டூரிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லண்டனில் போய் படிக்கணும்னா லண்டன்லேருந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வராங்க, இங்கே வந்து இது போகிறாங்க. அதே மாதிரி கனடாவிலேருந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டால் போடுறாங்க. ஸோ இப்போ மாணவர்கள் வந்து நம்ம கனடாவில் போகணும், கனடாவில் போயிட்டு வேலை செஞ்சுட்டே படிக்கணும், போகணும் வரணும்னா அதுக்கான எதுவும் தகவல்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வியாபாரம், சர்வீஸு எல்லாமே இதில் கலந்துருக்கு. அப்புறம் வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது, கிட்டத்தட்ட 2 நாள் வந்து கான்ஃபரன்ஸ் எடுத்து பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. எக்ஸிபிஷன் ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்தது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பல்வேறு தொழில் செய்யணும்னு இருக்கிறீங்க, ஒன்றும் தெரியாது, ஆனால் தொழில் தெரிஞ்சுக்கணும்னா அது மாதிரி ஒரு 50 தொழிலதிபர்கள் வந்து 50 டேபிள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 2 நாளில் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயே ஒரு இது ஒன்று இருக்கும், டேபிள் இருக்கும், அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவங்க கூட நீங்கள் தொழில் முறை அவங்களோட கருத்தெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே வழி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படியும் வந்து B2Bயும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இருக்குது. எங்கள் தமிழ்நாடு அரசு வந்து டைடல் பார்க்கே வந்து இங்கே ஸ்டால் போடுறாங்க. அந்த டைடல் பார்க் மூலயமா வந்து ஒரு 10 ஐடி கம்பெனிஸும் இங்கே வராங்க. இப்போது இன்றைக்கி வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து அதிகப்படியாக நாட்டை ஆளப்போகுது. ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம ஆஸ்திரேலியா இருக்கிற தமிழர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால வந்து அது மாதிரி ஒரு 10 நிறுவனங்கள் வராங்க, ஐடி நிறுவனங்களும் வராங்க, சோலார் வராங்க, விண்மில் வராங்க, லித்தியம் பேட்டரிங்களா, 2 வீலர், அது இபி பைக் வராங்க. இது மாதிரி நிறுவனங்கள்லாம் வராங்க. அப்புறம் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் வருது. நாங்கள் வாராங்கள்னு சொல்லிக்கலாம் ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யோசிப்பாங்க. இப்போ டிசம்பர் மாதம் இந்த ஃபோரம் டிசம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் ஸ்டான்ஹோப் லீஷர் சென்டர், பிளாக் டவுனில் இருக்கிற ஸ்டான்ஹோப் சென்டரில் அந்த ஹாலில் தான் நடக்குது. இது வந்து இலவசம், இது வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும் உங்கள் மீடியா மூலயமா உங்களுக்கு நான் தரேன். அந்த கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணி வரணும். ஏன்னா வரவங்களுக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், உட்காந்து பார்க்கணும், வந்து நின்று பார்க்கறது நல்லா இருக்காது. அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க வந்து காலையில் செஷனா இல்லை மத்தியான செஷனா இல்லை 2 நாளும் முழு நேரம் இருக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மட்டும் போடுவோம். அது இலவசமாக பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 3 தான், வேறு எதுவும் கஷ்டமாக இருக்காது. கியூஆரும் இன்ட்ரடியூஸ் பண்ண வரும். ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண உங்கள் ஊடகம் மூலயமாவே அதை வந்து தெரியப்படுத்தி அவங்களெல்லாம் வந்து இலவசமாக வந்து பயனடையலாம். நமக்கு வந்து ஒன்று வேலை செய்தாலும் வந்து ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்றதுக்காக தான் இதை நடத்துகிறோம். அடுத்ததாக வந்து தொழில் வாய்ப்புகளை தேடுறவங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி இளைஞர்கள் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு தனி செஷன் இருக்குது. உமன் ஆண்டர்பிரனர்ஸுக்கும் தனி செஷன் இருக்குது. கடந்த ஆண்டு இவங்க வந்திருந்தாங்க, உமன் எல்லாம் 2 நாள் நிகழ்ச்சியில் இருந்தாங்க. முதல் நாள் நிகழ்ச்சி சிஎம் ஆனர் பண்ணார். செகண்ட் நாள் வந்து உமன் லீடர்ஷிப் பற்றி இவங்க பேசினாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பேசினாங்க. அது மாதிரி நிறைய லேடிஸ்லாம் பேசினாங்க. அது பெண்களுக்கான ஒரு தனி அமர்வும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும். உண்மையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சிட்னியில் இருக்கிறார்களுக்கு அந்த இடம் தெரியும். வளமையாக சிட்னியில் உள்ள தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகம் அந்த நிகழ்ச்சி அந்த பெரிய ஒரு வெனியூவில் நடத்துவாங்க. அந்த இடத்துல அந்த பிளாக் டவுன் ஸ்டான்ஹோப் கார்டன்ஸ் வேவ் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடம் பெரிய ஒரு இடம். 2 நாள் டிசம்பர் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதியில் நடைபெற இருக்குது. உண்மையிலேயே மிக்க சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இதை எடுத்து சொல்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து அதாவது இந்திய சிட்டிசனாக இருக்கணும்ன்ற ஒரு இது இருக்குது, அப்படி ஒன்றும் இல்லைல்ல? தமிழர்கள் யார் வேணால் வரலாம். தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த இதுக்கு வந்து இந்தியர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ணுறோம். அவங்க வந்து தெலுங்கா இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வரலாம், பெனிஃபிட் அடையலாம். நம்ம செய்கிறது வந்து மெயினாக தமிழர்களுக்காக நம்ம செய்கிறோம். மீதி பேரும் வராங்க. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற இது வரைக்கும் அசோசியேஷன்ஸு, வர்த்தக சங்கங்கள்
80க்கும் மேற்பட்ட வர்த்தக சங்கங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அசோசியேஷன்ஸ். இதில் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இது வந்து 2 நாள் நிகழ்ச்சி பிஸ்னஸ் மட்டும் இல்லை, கலை கலாச்சாரம் பாரம்பரிய உணவு உடை இருக்கு. இப்போ காலையில் வந்து இனாகுரல் செஷன் இருக்கும், காலையில் 10லேருந்து 11 இனாகுரல் செஷன். அதுக்கப்புறம் வந்து லீடர்ஸு, வெளிநாட்டில் இருக்க தமிழ் எம்பிஸு, சட்டமன்ற மாநில மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச்சுக்கு சென்டராக வந்து இது இருக்கும், அதாவது மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், இந்த நிகழ்ச்சியும் அதில் நடக்குது. அது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற குழந்தைகள் குழந்தைகள் ஏன்னா நம்மளோட அடுத்த தலைமுறை மொழியை வளர்க்கணும், அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம கலை கலாச்சாரத்தை கொண்டு போகணும், நம்ம பாரம்பரிய உணவை கொண்டு போகணும். இதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே வந்து உலக தமிழ் வம்சாவளி மாநாடாக நடக்கும். மத்தியானத்திலிருந்து 1.5 நாள் வந்து நமக்கு வந்து பிஸ்னஸ் மீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃப் டே வந்து கலை கலாச்சாரம் பாரம்பரிய உணவு உடை, அது வந்து இங்கே இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு கலாச்சாரம். 2 நாளும் அங்கு நிற்பவர்கள் முழு நாளும் நிற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் ஸ்டால் எல்லாம் வெளியில் இருக்கும். ஆமாம், வெளியே வந்து ஸ்டால் ஃபுட்டெல்லாம் இருக்கும். அவங்க வேணும்னா அவங்க வாங்கி விருப்பப்பட்டு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம், அது மாதிரி இருக்கும். நன்றி ஐயா, பல்வேறு தகவல்களையும் பரிமாறி இருந்தீர்கள். உண்மையிலே நான் அவளுடன் எதிர்பார்க்கிறேன் அந்த நாளை. நிச்சயமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களும். இதில் ஆடை திருவிழாவும் இருக்கு. நம்ம வந்து 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் வந்து வேட்டி சட்டை, பாவாடை தாவணி, சாரி கட்டி வர மாதிரி ஒரு ஆடை திருவிழாவும் இருக்கு. அந்த குழந்தைங்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட ஆடை திருவிழா மூலயமா அந்த கலை கலாச்சாரத்தையும் கொண்டு போகணுன்றதுக்காக அதையும் நம்ம நடத்துறோம். உண்மையிலேயே சர்ப்ரைஸாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. என்றால் புலம்பெயர் நாடுகளில் இப்படி வந்து அதை அந்த நாட்டின் அரசாங்கத்துடன் தமிழக தற்போதைய அரசு இவ்வாறான முனைப்புகளில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் என்றால் அது எங்கிருந்தாலும் தமிழர்களாக ஒன்றிணைந்து அதை அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் என்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதில் நீங்கள் முன்னெடுத்து செல்வது பாராட்டம். பல விஷயத்தை நான் கற்றுக்கொண்ட இன்றைக்கு நிச்சயமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மியூசிக் யூனிவர்சிட்டி வராங்க, தமிழ்நாடு சினிமா, தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம், தமிழக அரசு வந்து ஒரு 15 கலைஞர்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க வந்து நம்ம தமிழ் கலைகளை வந்து கொண்டு வரணுன்றதாக அவங்களும் வராங்க. இது மாதிரி இந்த விஷயம் வந்து நம்ம ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் தகவல்களும் இருக்கும். தொழில் முக்கியமாக இருக்கிறது என்றால் தகவல், நீங்கள் சொன்ன தகவல் அளவும் பலர் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு கன விஷயம் இதில் அறியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒன்று, நீங்கள் தமிழகத்தினுடான தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த கல்வி மற்றும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் மற்றது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் அது சம்மந்தமானது. அது ஒரு முக்கிய இதாக இருந்து கொண்டிருக்கல. அது எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு பல பேருக்கு ஒரு யோசனையாக இருக்கும். என்னோட பிள்ளையை படிப்பிக்க போகிறோம், என்னுடைய வருத்தத்தை குணமாக்க போகிறோம், இங்கே இருந்து நான் என்ன மாதிரி சுகமடையலாமா அல்லது அரசுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் அப்படியான விஷயம் இருக்குது. நீ தங்களுடைய பிஸ்னஸை என்ன மாதிரி டெவலப் பண்ணலாம், அதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. வாரங்கள் வந்து கணிதங்கள் சந்திங்கள் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு முதல் இந்த டிசம்பர் மட்டும் எங்களுக்கு நாள் இருக்குது. இப்போ இன்றைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதல் யாராவது இது பற்றி அறிய வேண்டுமென்றால் உங்களோட என்ன மாதிரி தொடர்பு கொள்ளலாம்? என்னோட எண் வந்து வாட்ஸ்அப் பகிரி எண், அது வந்து மலேசியா எண்ணில் தான் இருக்கிறேன் பகிரியா. நீங்கள் 006016166708 அதில் வந்து என்னுடைய நேரடியாகவே தொடர்பு கொள்ளலாம், அவங்களோட தகவலை பரிமாறலாம். இங்கே வந்து அக்கா வந்து இந்த இதில் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக ஒரு நிறுவனத்தை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. கூடிய விரைவில் வந்து அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியிடுவோம். ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் தமிழக அரசு மூலயமா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அது ஒன்று நடத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக இதெல்லாம் வரும், தகவலாம் வந்துகிட்டே இருக்கும். பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு அவசர தேவையாக இருந்த இப்போ டிசம்பர் மட்டும் வெயிட் இயலாத ஆட்கள் கூட இருக்கணும், மருத்துவ தேவைகளுக்காக அல்லது கல்வி ஏதாவது ஒன்றுக்காக உடனே நீங்கள் அண்ணா குறிப்பிட்ட அந்த இலக்கத்தில் தொடர்பு கொள்வதன் மூலம் முடியாட்டி என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண் வந்து சிட்னி நம்பர், ஆஸ்திரேலியா நம்பர் 0433099000 0433099000. தொடர்பு கொள்ளுங்க, நான் அவரை தொடர்பு கொள்கிறேன். நிச்சயமாக நான் அதை திரும்பவும் அப்ளக்கமாக அந்த டைட்டிலில் போட்டு விடுறேன். உங்களுடைய நம்பர்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
பல விஷயங்களை பெற்றிருக்கிறோம், பல விஷயங்களை கருத்துக்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இது வந்து மக்களுக்கு தேவையாக இருக்குது. இப்போ இன்னும் அந்த ஒரு பாலமாக, ஒரு இணைப்பு பாலமாக இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக புலம்பெயர் மக்கள் இழந்திருந்த ஒரு விஷயம் தான் சொல்லலாம், மிஸ்ஸிங்காக இருந்ததில்ல. இதை வந்து பீஸாக எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு உருவத்தை கொடுக்குறீங்க, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரி. வாழ்த்துக்கள் ஐயா. நான் இதுவரைக்கும் கேட்காமல் அல்லது கதைக்காமல் இருந்தேன்னு சொல்லி ஏதாவது ஃபீல் பண்ணி நிறைவாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு அவசியம் வாங்க. இது வந்து ஒரு கட்டணமில்லாத ஒரு நிகழ்வு. அவசியம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துங்க. ஒன்று, உலகம் ஃபுல்லாக இருக்கிற 30 நாடுகளுக்கு மேற்பட்ட தமிழர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த தமிழர்கள்ட்ட நீங்கள் ஒரு உறவை புதுப்பிச்சுக்கலாம். பிஸ்னஸ் இல்லைன்னா கூட அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளோட பையனை அந்த நாட்டுக்கு படிக்க வைக்கும் போது ஏதாவது ஒரு உதவிக்காக இருக்கலாம். அது மாதிரி விஷயங்களை இது பண்ணலாம். உறவுகளும் புதுப்பிக்கலாம், நம்ம கலை கலாச்சாரத்தையும் கொண்டு போகலாம். ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த ஒரு நாலேஜாக எடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு அவசியம் வாங்க. தொழில் வாய்ப்புகளை தேடுவோர் கண்டிப்பாக 2 நாளும் வந்து இதில் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு பயனடைங்க. அதே மாதிரி நீங்கள் சந்திக்க முடியாத அமைச்சர் பெருமக்கள், மாநில மத்திய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நாடுகளில் இருக்கிற தமிழர்கள், நீங்கள் தமிழ்லே பேசக்கூடிய தமிழர்களும் இதில் வராங்க. அதில் வந்து அவங்க கூட எல்லாருக்கூட நீங்கள் பழகி உங்களோட அறிவு சார்ந்த, அரசு சார்ந்த விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுங்கன்றது என்னோட ஆவலாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி மூலமா என்னை வந்து உங்கள்கிட்ட ஆஸ்திரேலியா மக்கள் மட்டும் இல்லை, இணைய ஊடகமாக இருக்குன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள், வெறும் ஆஸ்திரேலியா மக்கள் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களும் கட்டணம் இல்லாமல் வந்து கலந்துக்கலாம். மிக்க நன்றி. நீங்கள் பல்வேறு தகவல்களை சொல்லியிருந்தீங்கள். உலகளாவிய ரீதியில் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள், இது சிட்னி சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல. நீங்கள் கனடாவில் இருந்த என்ன, ஜெர்மனியில் இருந்த என்ன, நோர்வேயில் இருந்த என்ன, சுவிஸில் இருந்த என்ன, மலேசியா, பலர் இருக்கிறீர்கள் பார்த்து கொண்டு, இலங்கையில் இருக்கிறார்கள் கூட. இந்த நிகழ்வில் நீங்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு விஷயம் நல்ல ஒரு நிகழ்வாக அமைய இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக அக்கா, நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? எல்லாரும் மாறுங்கள். ஒரு கோடி தேர் எடுப்பது தான் நம்முடைய தமிழர்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு வர்த்தகர்களை ஒருங்கிணைக்கும் அல்லது உலக அளவில் ஒருங்கிணைக்கும் முதல் நிகழ்வு சிட்டியில் நடக்கின்றது. எல்லோரும் பாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், பெருமை கொள்ளுங்கள். உண்மையிலேயே பெருமை கொள்ளுங்கள். நல்லபடியாக சொல்லிடுங்கள். தமிழர்களாக வாழ்வோம், தமிழர்களாக ஒன்றிணைவோம், பெருமை கொள்வோம். உலகளாவிய ரீதியில் தமிழ் என்ற பிள்ளைகள் கூட இப்பொழுது தமிழர் என்று சொல்வதில் பெருமை அடைகின்றார்கள். அவர்கள் இங்கு பிறந்தவர்களாக இருக்கலாம், இனி பிறக்கக்கூடிய இருக்கிறவர்கள். தமிழர்களாக நாங்கள் ஒன்று சேருவோம் வாருங்கள் என்று கூறி, இந்த நேரத்தை பொருட்படுத்தாது நீங்கள் இந்த குறுகிய கால அவகாசத்தையும் நாங்கள் கேட்டவுடனே இந்த செவியை அல்லது கலந்துரையாடலை வழங்குவதற்கு இத்தனை கஷ்டத்து இத்தனை அப்பாயின்மெண்ட்ஸுக்கு மத்தியிலையும் ஓமன் சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றியை, அக்ரி பண்ணதுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்வு நிச்சயமாக வெற்றியாக இடம்பெறும் என்றும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக குறுகிய நேரத்தில் நீங்களும் வந்து உடனே எடுத்து செய்ய முயற்சி செய்து நன்றி அக்கா. நன்றி. அருமையான காலநிலை. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் அன்பான இனிய மதிய நேர வழக்கத்தை ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல் மாநிலம், சிட்னி பரமட்டா என்ற இந்த அழகான ஒரு இடத்திலிருந்து சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. மீண்டும் என்பது பதிவு. இன்றைய பதிவு ஒரு சிறப்பான ஒரு பதிவாக அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஹாலிடே இன் ஹோட்டலில் நிகழும். நாங்கள் என்று சொல்லிக்க நீங்கள் யோசிப்பீங்கள், யார் மற்றதாக்கள் என்னோட இணைந்து கொண்ட இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி. யாருமில்லை, உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். சிட்னி மக்களுக்கு உலகளாவிய ரீதியில் பல்வேறு தமிழ் நிகழ்வுகளில் பங்கு பெற்றி பல சாதனைகளை படைத்து வரும் ஒருவர் என்னுடன் இருக்கிறார். அவருடன் சேர்ந்துதான் இந்த செவியை எடுக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று என்னுடன் இங்கே என்ற செவியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இருப்பவர் யாருமில்லை, உங்கள் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான பேராசிரியர் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்கள், சட்டத்தரணி. அது மட்டும் இல்லாமல் இங்கு இலங்கை தமிழர்கள், உலக தமிழர்கள் அத்தனை பேருக்குமே தெரிந்தவர். இங்கு எமது தமிழர்கள் பாரம்பரியமாக வாழும்
தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பெண்டலில் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவுவதற்கு முன்னோடியாக நின்று பல வேலைகளை செய்தவர். வணக்கம் அக்கா, உங்களை மீண்டும் இந்த சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. தம்பி வணக்கம். வணக்கம். அந்த வகையில் நாங்கள் இன்று ஹாலிடே இன் ஹோட்டலில் நிற்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த ஹாலிடே இன் ஹோட்டலில் யாரை சந்திக்க போகிறோம் என்றால் ஒரு முக்கியமான நபர், அதாவது புலம்பெயர் மக்கள் மலேசியா மற்றும் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இப்பொழுது சிறப்பாக தமது தொழிலை நடத்தி வருகிறார்கள். அதை எல்லாத்தையும் ஒரு முனைப்படுத்தி அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் உலகளாவிய ரீதியில் என்ற பற்றி கதைக்கிறதுக்காக மலேசியாவிலிருந்து நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சிவகுமார் அவர்கள் அவரை சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்படித்தானே? மணிக்கொண்டும் செல்வகுமார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் வேற இருக்கின்றார். சொல்லுங்களுக்கா, அந்த உங்களுடைய அந்த நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் இங்கு சிட்னியில் அந்த ஒரு வகுப்பு இடம்பெற இருக்கிறது, பட்டடை மாறி கொண்டு அதில் பற்றி சொல்லுங்க. அதாவது ஒரு மாநாடு ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார் திரு செல்வகுமார் அவர்கள் என்னன்னு சொன்னால் உலக வர்த்தகர்களை எல்லாம், அதுவும் குறிப்பாக உலக தமிழ் வர்த்தகர்களை எல்லாம் ஒருங்கிணை. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது அறிமுகப்படுத்த போவது செல்வகுமார் என்று அழைக்கப்படும் நம்முடைய நண்பர் ஒருவர். அவர் உலக வர்த்தகர்களை, குறிப்பாக உலக தமிழ் வர்த்தக சங்கங்களை எல்லாம் அடக்கி இருக்கக்கூடிய உலக தமிழர்களின் வர்த்தக சங்கத்தை நடத்தி வருகின்றார். அதற்கு அந்த அமைப்பின் தலைவர். அவர் ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டிலும் தமிழர்களை இணைத்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் வர்த்தக நிறுவனங்களையும் இணைத்து கொண்டு, அது போல் அவர்கள் என்னென்ன தொழில் செய்கின்றார்களோ அவர்கள் உலகத்தில் மற்ற பாகங்களில் இருக்கக்கூடியவர்களுடன் இணைத்து வர்த்தகத்தை அவர்கள் விருத்தி செய்வதற்கான அந்த வாய்ப்பை வழங்கி வருகின்றார். அந்த வகையில் கடந்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு மலேசியாவில் அவர் ஒரு விழாவை நடத்தினார், மலேசிய வர்த்தக சங்கங்களுடன் சேர்ந்து. இந்த ஆண்டுக்கு பிறகு 26ஆம் ஆண்டில் சிட்னியில் தமிழர்களை இணைத்து, தமிழர்களை மட்டுமல்லாமல் தமிழர்களோடு வர்த்தகம் செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்களையும் இணைப்பதற்காக இந்த மாநாடை நடத்த இருக்கின்றார். உலகெங்கிலுமிருந்து பல வர்த்தகர்கள் கலந்து கொள்வதுடன் இந்தியாவிலிருந்து அமைச்சர் பெருமக்களும் பல வர்த்தக அரசு நிறுவனங்களும் அவர்களோடு சேர்ந்து இங்கே இணைந்து கலந்து கொள்கின்றார்கள். இது வர்த்தகத்தை பெருக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் என்பதனால் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நிகழ்வானது நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் சிட்னியில் ஒழுங்கு செய்திருக்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்க. டிசம்பர்ல எங்க நடக்க இருக்குது, எத்தனையாம் தேதி? அதற்கான பதில் திரு செல்வகுமார் தான் சொல்ல வேண்டும் முழுக்க. ஆனால் நான் அவருக்கு ஒரு உதவியாகத்தான் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன். ஸ்டாண்ட் ஆஃப் கார்டனில் நடக்கின்றது என்றும் நம்முடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்ற வர்த்தக அமைப்புகள், இந்தியன் அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய தூதுவரும் மற்றும் பலரும், அவர் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பல வர்த்தக அமைப்புகளும் இணைந்து செயல்படுகின்றன. மெல்பர்னிலிருந்தும் நம்முடைய தமிழ் வர்த்தக அமைப்புகள் வருகின்றன. இதில் குறிப்பாக துணி வகைகள், பால் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஈவன் கட்டட நிறுவனங்கள் கூட வருகின்றன. இங்கு இருப்பவர்களுக்கு எதெல்லாம் பயனாக இருக்குமோ அவற்றையெல்லாம் அவர்களோடு எல்லாம் தொடர்பு கொண்டு அவர்கள் தங்கள் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் என்பது தான் அவருடைய திட்டம். சரி, வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போமா? இதுதான் போல சாட்டர்டே சண்டே வேலை. அந்த வகையில் அக்கா, நாங்கள் இன்றைக்கு ஹாலிடே இன் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஹாலிடே இன் ஹோட்டலில் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு செல்வகுமார் அவர்கள் இன்னும் சற்று நிமிடத்தில் அவரை சந்திக்க இருக்கிறோம். மிகவும் சிறப்பாக ஒரு அந்த சந்திப்பாக இருக்கிறது. அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் இங்கே ஒரு எக்ஸ்போன்னு சொல்லலாம், ஃபோரம் அல்லது எக்ஸ்போ என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கள். அங்கு தமிழகத்தில் இப்பொழுது அரசு அதுக்கு பல ஆதரவை கொடுத்து வருகிறார்கள். தமிழக அரசோட எவ்வாறு தமிழகத்தில் இருக்கும் அந்த சுற்றுலாத்துறை மற்றும் அங்கே இருக்கிற மருத்துவத்துறை, கல்வி போன்ற துறைகளில் எவ்வாறு அதனை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அதை எவ்வாறு மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுவாக ஒரு கல்வியில் மெடிசின் செய்ய வேணும் அல்லது இன்ஜினியரிங் செய்ய வேணும் என்றால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
அங்கே இருக்கிறது. அதை இங்கே வந்து எக்ஸ்போவில் நான் நினைக்கிறேன் அந்தந்த அது தொடர்பாக அந்தந்த கல்வி அமைப்புகள் வந்து பல்கலைக்கழக அவர்களுடைய என்னென்ன சேவைகள் இருக்கின்றது என்பதை விளங்கப்படுத்துவார்கள். யாருக்கும் அது தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம். அது தவிர அந்த மருத்துவ வசதி வந்து இந்தியாவில் இன்று மேம்பட்ட நிலையில் இருக்கின்றதுனால பல வெளிநாட்டு காரர்கள் வந்து இந்தியாவில் வந்து மருத்துவம் செய்து கொண்டு போகின்றார்கள். இப்போ பல் மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிற இங்கு சரியான விலை அதற்கு, இந்தியாவில் அதை மிக மலிவாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இது மாதிரி பல கண் மருத்துவமனை என்றால் அங்கு பல கண் மருத்துவமனைகள் இன்று வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த 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 அமைப்புகள் எல்லாம் வந்து தங்களுடைய சேவைகளை இங்கு காட்சிப்படுத்தும் போது அது பலருக்கு பயனுள்ளதாக அமையும் என்று எண்ணுகின்றேன். அதே சமயம் இங்கு கட்டடம் கட்டுபவர்களோ வேறு அது தொடர்பாக வேறு பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களோ அங்கு இருக்க பொருட்களை மலிவாக வாங்க வேண்டும் என்றால் அல்லது சேவைகளை பெற வேண்டும் என்றால் பெற்றுக்கொள்ளலாம். கல்வி, அது தவிர வேறு வேறு தொழில்களும் வருகின்றன. சுற்றுலாத்துறை, இப்போ இங்கேருந்து ஒருவர் சுற்றுலாத்துறை அங்கு இருக்க ஒரு அமைப்போடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிச்சயமாக அதனை பற்றி செல்வகுமாரவுடன் கலந்துரையாடுவோம். அவர் இப்பொழுது அவருடைய சந்திப்பதற்கு தயாராகவும் பாருங்கள், உள்ளுக்கு போகலாம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து ஹாலிடே இன் ஹோட்டலில் ஹாலிடே இன் அவருடைய ரூமுக்கு போவோம் அல்லது பாப்பா வந்து வச்சு கதைக்கலாம் என்று பேராசிரியர் முனைவர் சந்திரிகா அவர்கள் கூறியது போன்று பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் இன்று அவருடன் கலந்துரையாடி அறிய இருக்கிறோம். என்ன மாதிரி அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது அதை பற்றி கேட்போம். பொதுவாக நான் நினைக்கிறேன் இப்போ புலம்பெயர் நாடுகளில் இருக்கும் இந்த மருத்துவங்கள் எடுத்துக்கணும் சொன்னோம்னால் ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவத்துறையில் பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஹாஸ்பிட்டல் இப்போ இங்கே ஒரு விஷயத்தை செய்ய போனால் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக போய் செய்யணுமே, நல்லா பெரிய லாங் க்யூஸ் இருக்குது, அப்படியான விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு பாரிய அளவில் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவத்துறையில். நான் ஒரு சர்ஜரி செய்ய வேண்டும் என்றால் கூட அந்த டிஸ்பிளே கூட இங்கு நடக்கவில்லை, உடனே செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. ஒரே இடத்தில் அதற்கு தேவையான அத்தனை சோதனைகளையும் செய்து அதற்கான நிபுணர்களை அழைத்து செய்யக்கூடிய வசதிகள் பல மருத்துவமனைகளில் இருக்கின்றன. அதனால் சில பேர் வந்து அந்த இங்கே நாங்கள் வெயிட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய காத்திருக்க வேண்டிய நிலைமை இல்லாமல் உடனே செய்ய வேண்டும் என்றால் அங்கு போய் செய்கின்றார்கள். இப்போ கண் மருத்துவமனைகளை எடுத்துக்கொண்டால் பல கண் மருத்துவமனைகள் அங்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல் மருத்துவமனைகள் இங்கே வந்து சரியான விலையாக இருக்கும் நேரத்தில் அங்கு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றி மேலதிக பல விவரங்களை திரு செல்வகுமார் அவருடன் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ளலாம். செல்வகுமார் அவர்கள் நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் மலேசியாவில் இருக்கிறாரா? அவர் இந்தியாவில் இருக்கின்றார். பல அமைப்புகளை வைத்திருக்கின்றார். பல நிகழ்வுகளை நடத்துகின்றார். எடிசன் அவார்டு என்று சொல்லக்கூடிய விருதுகள், சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வினை அவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோட்டுவோடு சேர்த்து செய்கின்றார். இந்த எக்ஸ்போ என்று சொல்லக்கூடிய அவர் செய்ய இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து அதையும் செய்வார். அந்த வகையில் உலகத்தில் பல பாகங்கள், மலேசியாவிலிருந்து நிறைய பேர் வருகின்றார்கள் என்று சொன்னார்கள். அதே சமயம் உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ஒரு இடத்தில் கூடும்போது ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் ஒருவருக்கொருவர் பயன்பாடுடையதாக இருக்கவும் அந்த வாய்ப்புகள் இங்கு வழங்கப்படும். நன்றி அக்கா, நன்றி. இந்த நேரத்தில் உங்களுடைய செயற்பாடையும் சொல்லுங்களேன். எவ்வாறு ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், குறிப்பாக இந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவுவதில் முன்னின்று நடத்தியிருந்தீர்கள், அது எந்த மாதிரி இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்களேன். உண்மையிலே திருவள்ளுவர் சிலை வந்து ஒரு கோடி தேரில் கதை தான். ஒரு குறிப்பாக ஒரு 6-7 பேர் அதற்கான நிதி உதவியையும் கொடுத்து என்னை ஊக்குவித்து, குறிப்பாக திரு மனமோகன் அவர்களை சொல்ல வேண்டும். டாக்டர் மனமோகன் தான் முதலிலிருந்தே அந்த சிலையை வையுங்கள் என்று சொல்லி கொண்டதார். டாக்டர் சுந்தர், இது போன்ற பலர் வந்து உதவி செய்து, டாக்டர் பாலா, அதுக்கு பிறகு முழங்கோங்கில் இருக்கின்றார் குன்னக்குடி வைத்தியநாதனின் மகன், அது தவிர எங்களுடைய வழக்கறிஞர் ஒருவர் குருசாமி அவரும், இந்த மாதிரி ஒரு 5 பேர் நாங்கள் சேர்ந்து தான் அதற்கான பணத்தை போட்டு அந்த சிலையை வாங்கி இங்கு நிறுவினோம். பல சர்ச்சைகள் அது தொடர்பாக எழுந்தன. முறையாக சொல்லவில்லை, தரையில் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம். அதை எல்லோருக்கும் தோன்றக்கூடிய சில விஷயங்கள் தான். நாங்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் அதை பொது இடத்தில் வைத்ததன் நோக்கம், நமக்கு ஒரு 900 பேருக்கு மேலே படிக்கக்கூடிய வென்ட்வர்த்தில் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு
மைல்ஸ்டோனாக இருக்கும் அந்த இடம் வந்து ஒரு ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு திருவள்ளுவர் சிலை என்பது அவர்களுக்கு ஒரு பெரும் சொத்தாக இருக்கும் என்று நினைத்ததும், அதை தவிர வென்ட்வர்த்தில் முதியோர் சங்கத்தில் நான் அடிக்கடி போய் பேசுவதுண்டு. ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சுற்றுலா இடமாக இருக்கும். அவர்கள் இப்போது அடிக்கடி அந்த இடத்துக்கு ஒரு சுற்றுலா மாதிரி வந்து அதில் ஒரு மதிய நேர உணவு அருந்துகிறார்கள் அல்லது காலை நேர உணவு அருந்துகிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த நோக்கமே நம்முடையவர்கள் அந்த சிலையை இருக்கும் இடத்தை பயன்படுத்துவதும், அதனால் அந்த சிலையின் பெருமை, அந்த சிலையில் இருக்கும் அந்த வள்ளுவரின் பெருமை உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதும். அந்த வகையில் அக்கா, நீங்கள் அந்த திருவள்ளுவர் சிலை மட்டுமில்லை, பல்வேறு முனைப்பாடுகளில் சிட்னியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக பெண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் சம்பந்தமான பல்வேறு இதில் அதை சொல்லுங்கள். வேறு எவ்வாறான 1997 நான் இந்த குடும்ப வன்முறைகளுக்கு எதிரான பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறேன். நான் நோவுஷில் இருந்த காலத்திலிருந்தே அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு அது சார்பான பல அமைப்புகளில் நான் வேலை செய்திருக்கின்றேன். இப்போது சிட்வெஸ்ட் மல்டிகல்ச்சரல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய அமைப்பில் நான் அதில் ஒரு நிர்வாக பொறுப்பிலும் இருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு அந்த பெண்களுக்கான அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பல நிகழ்வுகளை நடத்தி வருகின்றேன். அண்மையில் கூட நம்முடைய அகதி பெண்கள் ஒரு குழுவிற்கு சென்று இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய குடும்ப வன்முறை பற்றியும் பேசி, அதோடு நான் வெஸ்டர்ன் சிட்னி ஏரியா ஹெல்த் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய 8 மருத்துவமனைகள், பொது மருத்துவமனைகளுக்கு இருக்கக்கூடிய ஆட்சிக்குழுவில் நான் ஒரு பணிப்பாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த டிரெக்டர் பொசிஷன் என்ற ஒன்றின் காரணமாக எனக்கு இப்போ பல விஷயங்கள் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில், முதலாவதாக மார்பக புற்றுநோய் அதற்கான ஒரு இடம் இல்லாமல் இருந்தார்கள். பிளாக் டவுன் என்ற இடத்தில் முதலில் மயர் இடத்தில் இருந்தது. மயர் மூடியதுடன் இடம் இருக்கவில்லை. அதற்காக சில அட்வொகசி ஒர்க் என்று சொல்லக்கூடிய பல பேரை தொடர்பு கொண்டு அந்த இடம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. 2-3 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் வந்து திறந்து வைத்தார். நானும் அதில் கலந்து கொண்டேன். அதில் அந்த எங்களுடைய அந்த அமைப்பில் அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் அந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் டாக்டர் நிர்மலா பத்மநாதன், எங்களுடைய தமிழர் ஒருவர். அவர் குறைப்பட்டு கொண்டார். தமிழ் மகளிர் வந்து வாரது குறைவு அந்த ஸ்க்ரீன் பண்ணுவதற்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே போல் எத்தனிக் என்று சொல்லக்கூடிய வேறு பல் இள மக்களும் வருவது குறைவேண்டு. அதை ஒரு காசாக எடுத்துக்கொண்டு, அதை ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு இப்போது பல இடங்களில் சென்று அதை பற்றி பேசி, அதே அந்த அகதி மகளிர் அந்த குழுவிற்கு சென்று அந்த வெஸ்ட்மீட் மருத்துவமனையில் அவர் ரேடியோகிராஃபி செய்யக்கூடிய அந்த கதிர்வீச்சு செய்யக்கூடிய ஒரு அலுவலகம் வந்திருந்தார். நாங்கள் பெண்களிடம் பேசினோம், கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும் 40 வயதுக்கு மேல் என்று. அந்த இடத்துலையே 14 பேர் பதிவு செய்து கொண்டார்கள். அடுத்த செப்டம்பர் மாதம் அவர்கள் 14 பேருக்கும் ஒரே நாளில் அந்த சோதனை செய்யப்படும். இதுதான் இப்போது ஒரு பெரிய ஒரு பணியாக மேற்கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இது தவிர என்னுடைய எழுத்து பணி எப்பவும் போல பழமையாக போனது. அதாவது ஸ்டிக்மான்னு சொல்லுவார்கள் இல்ல, தமிழ் பெண்கள் குறிப்பாக தமது குடும்பத்தில் நிலவும் வாரான அடக்குமுறைகளையோ அல்லது பிள்ளைகள் பற்றிய விஷயத்தையோ அல்லது வெளியில் துறந்து கதைச்சு தாங்கள் ஒரு ரிலீஃப் எடுக்கிறதுக்கு பெரியவும் துன்பப்படுகிறார்கள். அந்த ஸ்டிக்மாலிருந்து வெளியில் வந்து அதை ஒரு பொதுவோ அல்லது ஒரு கலந்துரையாடக்கூடிய சரியான இடத்துல சொல்லி அதற்கு ஒரு தீர்வு என்பது அது பெரிய கஷ்டப்படுகிறார்கள். அது எங்களுடைய பரம்பரையாக கலாச்சாரம் அடிக்கிறது கலாச்சாரம் என்பது ஒரு குருட்டு நம்பிக்கையாக இருக்கின்றது. அதிலிருந்து வெளிவருவது எவ்வாறு இருக்கிறது புலம்பெயர் நாடுகளில் வந்து பார்க்கல. முதலில் வந்து அந்த சட்டம் வந்து தெரிய வேண்டும். இப்போ இந்த லீகல் எஜுகேஷன் என்பது நான் பல வருடமாக பல குழுக்களுக்கு சென்று இந்த குடும்ப வன்முறை என்றால் என்ன, அது நடந்தால் என்ன நடக்கும், ஏவியோ என்று சொல்லக்கூடிய அவர்கள் மீது அந்த சாட்டப்படும் அந்த குற்றத்துக்கான தண்டனை என்ன என்றெல்லாம் பல இடங்களில் பேசி வந்திருக்கின்றேன். அந்த வகையில் பல பேருக்கு நாங்கள் அறிவூட்டி கொண்டு வருகின்றோம். நான் மட்டுமல்ல, வேறு பலரும் வெவ்வேறு அமைப்புகளிலிருந்து செயல்பட்டு வருகின்றார்கள். இது வந்து அவர்களே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். அவர்கள் அடிப்பது தவறு அல்லது அடிக்காவிட்டாலும் வெவ்வேறு விதமான வன்முறைகள் இருக்கின்றன. மன ரீதியான அழுத்தங்கள், கட்டுப்பாடு,
பணத்தை கையாளுவதற்கு விடாதது, இந்த மாதிரி நான் ஒரு நாள் அதை விரிவாகவே உங்களுடைய இன்னொரு நாளைக்கு அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ம். அந்த வகையில் இப்போ coercive கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடியது கணவன்மார் பெண்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதும் பெண் பிள்ளைகளை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதும் அது தவறு என்ற ஒரு நிலைக்கு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ம். இந்த வகையில் இது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும். குறிப்பாக ஏபிஓவில் 2 வித அணுகுமுறை இருக்கின்றது. ஒன்று, தவறு செய்யும்போது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக பெண்கள் செல்வது. 2வது, அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்று புரியாமல் அந்த நேரத்தில் பிள்ளைகள் இருந்தாலும் ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வைத்ததுக்கு பிறகு கணவன் குடும்பத்திலிருந்து அறவே அகற்றப்பட்டு விடும் நிலையில் பிள்ளைகளோடு அவர்கள் தத்தளிக்கின்றார்கள். அதனால் அதற்கு அந்த முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதும், ஏபிஓக்கு போகாமல் இருக்கும் அளவுக்கு கணவன்மார்கள் தங்கள் நடத்தைகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பல அறிவூட்டல் நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கின்றது. நிச்சயமாக அது பெண்களுக்கு மட்டுமில்லை, அந்த குடும்பத்தில் ஆண்களுக்கு கூட அதனை சொல்வதன் மூலம்தான் அவர்களுக்கு இதை புரிய வைக்கலாமல். அப்படியான சிக்கல்களுக்குள்ளான் பெண்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அதை எவ்வாறு உங்களுடன் ஒத்துழைப்பில் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்பாக இவ்வாறான இதிலை தவிர்த்து கொள்ளலாம் குடும்ப வாழ்க்கையில் என்றது ஒரு முக்கியமான ஆரம்ப பணியாக இருக்கிறது அல்ல. நன்றி அக்கா. நாங்கள் மேலதிக பல தகவல்களை, குறிப்பாக இந்த பிஸ்னஸ் ஃபோரம் பற்றிய பல தகவல்களை இப்பொழுது செல்வகுமார் அவர்களுடன் பெற்றுக்கொள்வோம். சரி, நன்றி.